வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மத்திய அரசின் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், கல்வியும் மருத்துவமும் தமிழக அரசின் இரு கண்கள் என்றார். சாமானியனுக்கான அரசு என்பதற்கு முதல்வர் மருந்தகத்திற்கு மானியம் வழங்குவதை சான்று என்றார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்வர் மருந்தகங்களால் 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் நாட்டுக்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாகவும் அவர் அப்போது பெருமிதம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பின்னர் சென்னை பாண்டி பசாரில் அமைக்கப்பட்டு உள்ள முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டது. முதல்வர் மருந்தகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு 3 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இதில் 50% தொகை ரொக்கமாகவும் மீதமுள்ள 50% மருந்து வடிவிலும் வழங்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் சென்னை ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அப்போது அலுவலகத்திற்கு வந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியின் லட்சணையை அவர் திறந்து வைத்தார். திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது வேதனை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜெயலலிதா பிறந்தநாளை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கடைபிடித்து வருவதாக கூறினார். ஆனால் தற்போது பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி வருவதாக புகார் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என விமர்சித்த அவர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசை அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, பாவலர்மதி, கோகுல இந்திரா, அன்வர் ராஜா, செம்மலை உள்பட 82 மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, பூத் கமிட்டி அமைத்து பணிகளை துரிதப்படுத்துவது, விளையாட்டு வீரர்களை அதிமுக விளையாட்டு பிரிவில் சேர்ப்பது உள்ளிட்ட ஆலோசனைகளை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். அதிமுகவின் தொடர் தோல்விக்கு ஒற்றை தலைமை வேண்டும் என அடம் பிடிப்பவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தலைமையை மறைமுகமாக பன்னீர்செல்வம் சாடியுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற வாரிய வளாகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதா இருந்தவரை அதிமுக உச்சத்தில் இருந்ததாகவும் அவரது மறைவுக்கு பிறகு சூழ்ச்சி, வஞ்சகம், துரோகம் யாரால் அரங்கேற்றப்பட்டது என மக்களுக்கு தெரியும் என கூறினார். தீபாவின் அழைப்பை ஏற்று ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்த வந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த், ஜெயலலிதா இல்லத்திற்கு நான் வருவது இது 4வது முறையாகும் எனவும் அவர் இங்கே இல்லை என்றாலும் அவரது நினைவுகள் இந்த வீட்டில் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக பெரிய அவலங்களை சந்தித்து வருவதாக முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் வேதா நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அதிமுக முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக பெரிய அவலங்களை சந்தித்து வருவதாகவும் தொண்டர்களின் எழுச்சி வெடித்து ஒரு நாள் புரட்சியாக மாறும் என்றும் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் அதிமுக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதால் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். கட்சிக்கு எதிராக வேறு சின்னத்தில் நின்றுவிட்டு அதிமுக ஒருங்கிணைப்பு என்று ஓபிஎஸ் கூறுவது நியாயமா என அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் நடிகை கௌதமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்சியில் என்ன நடந்தாலும் அதனை மேலாக வழிநடத்த வேண்டும் என்றார். தமிழகத்தில் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதுடன் வாழ்க்கையை அழிக்கும் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் யாருடன் கூட்டணி என்பதை இபிஎஸ் முடிவு செய்வார், விரைவில் தெரியவரும் என்றார். சசிகலாவும் ஓபிஎஸும் எப்போது வேண்டுமானாலும் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாக உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி மதுரை திருமங்கலத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சிறப்பு பூஜை செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒரு தாய் மக்களான அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அம்மாவின் கனவு வெற்றி பெறும் என்றார். மேலும் வெள்ளாடான ஓபிஎஸ் ஓடாயான இபிஎஸ் உடன் சேர்வது மிகவும் அரிதான ஒன்று எனவும் விமர்சித்தார். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்து சின்ன முருக்கம்பட்டி பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி 3 பெண்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் வெடிபொருட்கள் வெடித்து சிதறிய விபத்தில் மஞ்சு, செண்மகம், திருமலர் ஆகிய பெண்கள் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அக்கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பு வகித்த காளியம்மாள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கருத்து மோதல் காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் விலகப் போவதாக கடந்த சில நாட்களாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இதனை உறுதி செய்யும் வகையில் கால சூழல் காரணமாக கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் தனது பயணம் தொடரும் என்றும் காளியம்மாள் குறிப்பிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. அண்ணாவி பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த துரைராஜ் என்பவரின் மகள் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரை இதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் சிறுமியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி சென்றுள்ளார். இந்நிலையில் முன்விரோதம் காரணமாக மாணவி கழுத்தறுக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்த நிலையில் தனது மகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக மாணவியின் தாய் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் வீடு புகுந்து திருடிய வழக்கில் ஞானசேகரனை மார்ச் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க ஆலந்தூர் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் கடந்த 2019ஆம் ஆண்டு நீலாங்கரை, காணத்தூர் பகுதிகளில் உள்ள வீடுகளில் திருடி சிறை சென்று வந்தது தெரியவந்துள்ளது. சிசிடிவி கேமரா இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு திருடிய சுமார் 120 சவரன் நகைகள் மற்றும் சொகுசு கார் ஒன்றும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஓடும் ரயிலில் சின்னத்திரை நடிகை ரேணுகா என்பவரிடமிருந்து நகை பையை திருடிய காவலர் வசந்தகுமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ரயிலில் பயணித்த ரேணுகாவிடமிருந்த ஹேண்ட்பேக்கை பறித்து சென்ற நபரை சக பயணிகளுடன் இணைந்து ரேணுகா பிடித்துள்ளார். அப்போது நானே ஒரு போலீஸ்காரன், நான் ஏன் திருடப் போகிறேன் என வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ரயிலை பாதையில் நிறுத்தி கீழே வீசப்பட்ட கைப்பையை எடுத்து வந்த நடிகை ரேணுகா ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் ரயில் நிலையங்களில் ஹிந்தி எழுத்துக்களை திமுகவினர் அழித்து வருகின்றனர். சென்னை ஆலந்தூர் தபால் நிலையத்தில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை அடித்து தமிழ் வாழ்க, ஹிந்தி ஒழிக என திமுகவினர் முழக்கம் எழுப்பினர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் மற்றும் சங்கரன்கோவில் ரயில் நிலைய பெயர் பலகையில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அழித்த திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி ரயில் நிலையத்தில் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 19வது தவணையாக விவசாயிகளுக்கு நிதியை விடுவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தும் இந்த நடைமுறையால் இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் பெரிய அளவில் பலன் பெறுகின்றனர். இந்நிலையில் 22,000 கோடி நிதியை விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பிரதமர் மோடி விடுவித்தார். முன்னதாக பீகார் மாநிலத்தில் திறந்த வாகனத்தில் வருகை தந்த பிரதமர் மோடிக்கு சாலையின் இருபுறமும் திரண்ட மக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். விலங்குகளின் தீவிரத்தை சாப்பிடக்கூடியவர்களால் விவசாயிகளின் நிலைமை ஒருபோதும் மாற்ற முடியாது என்று லாலு பிரசாத்தை பிரதமர் மோடி மறைமுகமாக சாடினார். பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், விவசாயிகளின் நலனுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போதும் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார்.
மத்திய அரசின் முயற்சிகளால் நாட்டில் பால் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமான பீகார் காங்கிரஸ் ஆர்ஜேடியின் தவறான ஆட்சியால் அழிவினை நோக்கி சென்றதாக விமர்சித்த மோடி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியால் புத்துயிர் பெற்றுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து அசாம் மாநிலம் கவுகாத்தி வருகை தந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சருசாஜை விளையாட்டு திடலுக்கு முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவுடன் திறந்த வாகனத்தில் வந்த பிரதமருக்கு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் அசாம் மாநில மக்களுக்கும் தேயிலை தோட்டத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்றார். கலைஞர்களின் இந்த நடனம் மிகப்பெரிய சாதனை என்றும் அப்போது அவர் பெருமிதம் தெரிவித்தார். வழக்கிற்கு பயந்து மத்திய அரசுக்கு மண்டியிடுவது கோழையா அல்லது மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி சவால் விடும் முதலமைச்சர் கோழையா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை ஐனாவரத்தில் அன்னம் தரும் அமுதக்கரங்கள் என்ற நிகழ்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி மத்திய அரசிற்கு சவால் விடும் முதலமைச்சரை கோழை என கூறுபவர்கள் கோழை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத நபர்களாகத்தான் இருக்க முடியும் என சாடினார். மேலும் மாநில உரிமைக்காக மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கும் இரும்பு மனிதராக முதலமைச்சர் உள்ளார் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அமைப்புகள் சார்பில் நடத்தப்படும் போராட்டத்திற்கு மதிமுக பங்கேற்கும் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹிந்தி திணிப்பு, தேசிய கல்விக் கொள்கை, யுஜிசி வரைவு 2025 மற்றும் நிதி வழங்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து நாளை திமுக மாணவர் அமைப்புகள் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதில் மதிமுக மாணவர் அணி, இளைஞர் அணி மற்றும் பொறியாளர் அணியினர் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் புகுத்த முடியாது என அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அகரத்தில் முதல்வர் மருந்தகத்தை வனத்துறை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஒன்றிய அரசு எவ்வளவு நிதியை நிறுத்தினாலும் இருமொழி கொள்கைதான் செயல்படுத்தப்படும் என முதல்வரை தெரிவித்துள்ளதாக கூறினார். வழக்கறிஞர்கள் திருத்த சட்டம் 2025 நிறைவேற்றுவதற்கான வரைவு நகல் ஒன்றிய சட்ட அமைச்சகத்தின் இணையத்தில் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு வெளியிட்டுள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதி முறைமையை நீர்த்து போக செய்யும் சட்ட திருத்த முன்வரைவு 2025 இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் உள்ள காலி பணியிடங்களை 3 மாதத்திற்குள் நிரப்ப வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் காலி பணியிடங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் காலி பணியிடங்களை 3 மாதங்களுக்குள் நிரப்ப உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். சென்னையில் விபத்தில் சிக்கிய ஆட்டோ ஓட்டுநருக்கு முதல் உதவி செய்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். சென்னை ராயப்பேட்டை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள மேம்பாலத்தில் இருந்து ஆட்டோ ஒன்று சென்றது. அப்போது கோபாலபுரம் வழியாக வந்த கார் எதிர்பாராமல் ஆட்டோ மீது மோதியதில் ஆட்டோ ஓட்டுநர் தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார். அவ்வழியாக வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விபத்தில் சிக்கிய ஓட்டுநருக்கு தண்ணீர் கொடுத்து உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். ஒரு பெண் என்றும் பாராமல் பொதுவெளியில் நக்கல் நையாண்டித்தனமாக பேசியதால் நீங்கள் யார் என மக்கள் அறிவார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணிக்கு மயிலாடுதுறை காங்கிரஸ் MP சுதா பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் பிறந்து வளர்ந்த உங்கள் மனைவி சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் நிற்கலாம், மயிலாடுதுறையில் நிரந்தரமாக குடியேறிய நான் நின்று வெற்றி பெற்றால் பெரும் குற்றமா என வினவியுள்ள MP சுதா உங்க வீட்டு பெண்களுக்கு ஒரு நீதி, அடுத்தவர் வீட்டு பெண்களுக்கு ஒரு நீதியா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமதாஸ் மகன் என்ற ஒரு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாத நீங்கள் கொள்ளைப்புறம் வழியாக மத்திய அமைச்சரானவர் தானே என சுதா சரமாரியாக சாடியுள்ளார். இந்தி மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்ல மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மாணவர்களின் எதிர்காலத்தில் திமுக, அதிமுக இருவருமே அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார்.
AI டெக்னாலஜி இருக்கும் இந்த காலத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தவறேதும் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கோவில்பட்டியில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் மலைப்பகுதியில் குழந்தையுடன் தனிமையில் வசித்து வந்த இளம்பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த மாரியப்பனை கைது செய்ய சென்றபோது அவர் தப்பியோட முயன்று தவறி விழுந்ததால் கால் முறிவு ஏற்பட்டது. மருத்துவமனையில் அந்த இளைஞர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குற்ற செயலில் ஈடுபட்டு தலைமறைவான மாரிசெல்வம் என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருமயம் அருகே மையப்புரம் பகுதியில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான கிரஷரில் குவாரி கற்கள் அதிக அளவில் வெட்டப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா அந்த இடத்திற்கு சீல் வைத்ததோடு அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குவாரி கற்களை பறிமுதல் செய்தனர். ஜெகபர் அலி கொலை வழக்கில் கைதான ராசு, ராமையா ஆகியோர் இந்த கிரஷரை லீஸுக்கு எடுத்து நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எந்தவித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் திட்டமிட்டபடி போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க அமைச்சர்கள் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் சங்கங்களுடன் இந்த குழுவினருடன் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன், தமிழக அரசு தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றுவது தொடர்பாக அறிவிப்பு இல்லாத பட்சத்தில் திட்டமிட்டபடி போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். ஈஷா யோக மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்காக அனைத்து விதிகளும் பின்பற்றப்படுவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. ஈஷா யோக மையம் நடத்தவுள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கோவையை செய்த சிவஞானம் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒலி மாசு கட்டுப்படுத்தவும் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு போதுமான வசதிகள் செய்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ள நிலையில் வெறும் அச்சம் காரணமாக தாக்கல் செய்துள்ள வழக்கில் எந்த காரணமும் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்க தலைவர் பச்சையப்பன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் 4 அமைச்சர்கள் கொண்ட குழு நடத்திய பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தலைமைச் செயலகத்தில் உள்ளது போல் படித்த தகுதியான ஓட்டுநர்களுக்கு உதவியாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும், ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை 5000ஆக உயர்த்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார். சேலத்தில் பகுதி நேர வேலை தருவதாக கூறி ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட கேரள இளைஞர்கள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியை சேர்ந்த சதீஷ்குமாரின் செல்போன் வாட்ஸ்அப்பிற்கு பகுதி நேர வேலை தொடர்பாக குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசியபோது தங்களது இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறியுள்ளனர். இதனை நம்பி சதீஷ்குமார் 5 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். கமிஷன் தொகை கிடைக்காத நிலையில் பணத்தையும் திருப்பி தராததால் சைபர் கிரைமில் சதீஷ்குமார் புகார் அளித்தார். அதன் பேரில் கேரளாவை சேர்ந்த அபிலாஷ், வித்தியேஷ், விபின் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓடும் ரயிலில் சின்னத்திரை துணை நடிகையிடமிருந்து பணப்பையை பறித்த வழக்கில் காவலரை பணியிடை நீக்கம் செய்து உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். சென்னை அண்ணா நகரை சேர்ந்த சின்னத்திரை துணை நடிகை ஒருவர் நேற்று பெங்களூருவில் இருந்து காவிரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்தபோது காவலர் வசந்தகுமார் என்பவர் அவர் கையில் வைத்திருந்த பணப்பையை பறித்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் அவரை பிடித்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பை அழகாக இருந்தால் திருடியதாக காவலர் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கைதான வசந்தகுமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்து நாகூர் பகுதியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் நெல்லை விற்பனை செய்து வருகின்றனர்.
இந்நிலையில் நெல் கொள்முதல் செய்வதில் முறைகேடுகள் நடப்பதாகவும் மூட்டை ஒன்றுக்கு 40 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் புகார் கூறி விவசாயிகள் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பழனி அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் 2 வயது குழந்தை உள்பட 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். கேரளாவை சேர்ந்த தம்பதி தங்களின் 2 குழந்தைகளுடன் காரில் பழனிக்கு புறப்பட்டனர். வயலூர் அருகே சென்றபோது சாலையோரம் நின்றிருந்த லாரியின் பின்பக்கத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரை ஓட்டிய தந்தையும் 2 வயது குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மனைவி மற்றும் மற்றொரு குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்திரா காந்தி குறித்து பாஜக அமைச்சரின் அறிக்கையால் சட்டமன்றத்திற்கு வெளியே காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் சட்டப்பேரவையில் லக்பதி தீதி திட்டம் குறித்து விவாதத்தின் போது ராஜஸ்தான் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் அமைச்சரான அவினாஷ் கெலாட் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ராஜஸ்தான் சட்டமன்றம் இடைநீக்கம் செய்துள்ளது. இதனையடுத்து சட்டமன்றத்திற்கு வெளியே காங்கிரஸ் தொண்டர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அக்கட்சி தொண்டர்கள் சட்டமன்றத்தை சுற்றி வளைக்க முயன்றதால் போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்ற கும்பமேளாவில் பாலிவுட் நடிகை கத்ரீனா கலந்து கொண்டு புனித நீராடி வழிபட்டார். கடந்த சில வாரங்களாக மகா கும்பமேளாவில் புனித நீராடுவதற்காக பாலிவுட் பிரபலங்கள் பலர் பிரயாக்ராஜுக்கு வருகை தந்தனர். அண்மையில் நடிகை தமன்னா நீராடிய நிலையில் நடிகை கத்ரீனா கைஃப் தனது மாமியார் வீணா கௌஷலுடன் பிரயாக்ராஜ் கும்பமேளாவிற்கு வருகை தந்து நதியில் இறங்கி நீராடி வழிபாடு நடத்தினார். பின்னர் அங்கிருந்த சுவாமி சிதானந்த சரஸ்வதி மற்றும் சாத்வி பகவதி சரஸ்வதியிடம் ஆசி பெற்றார். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் பேருந்து மீது ஜீப் மோதிய விபத்தில் கும்பமேளா பக்தர்கள் 6 பேர் பலியாகினர். பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பக்தர்களை ஏற்றிக் கொண்டு வந்த ஜீப் ஒன்று ஜபல்பூர் அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புகளில் மோதிய ஜீப் மறுபுறம் பாய்ந்து அந்த வழியாக வந்து கொண்டிருந்த பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இச்சம்பவத்தில் 6 பேர் பலியான நிலையில் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. ஹூர்ஸ் ராஜ்பாக் பகுதியில் ஒரு வீட்டில் மேற்கூரையில் ஏற்பட்ட தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் தீயை அணைக்க முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜலாவரில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் அமைந்திருந்த 32 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரகலாத் என்ற அச்சிறுவன் விவசாய நிலத்தில் இருந்த ஆழ்துளை கிணற்றின் அருகே ஒரு கல் பலகையில் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த போது கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் துணை பேரிடர் படையினர் சம்பவ இடத்தில் வந்து பெரும் முயற்சிகள் எடுத்தும் சிறுவனை சடலமாகவே மீட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் 61 நாடுகளின் தூதர்கள் அசாம் மாநிலத்தில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவில் யானை மற்றும் ஜீப் சஃபாரி செய்தனர். அட்வான்டேஜ் அசாம் 2.0 உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக 61 நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் அசாம் வந்துள்ளனர். இதனையடுத்து காண்டாமிருகத்திற்கு பெயர் பெற்ற காசிரங்கா பூங்காவில் பயணம் மேற்கொண்ட அவர்கள் இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்ததோடு அங்கிருந்த யானைகளுக்கு உணவளித்து மகிழ்ச்சியடைந்தனர். பொள்ளாச்சியில் நடைபெற்ற குதிரைவண்டி போட்டியை முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி வைத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் குதிரைவண்டி பந்தயம் நடைபெற்றது. குதிரை வளர்ப்பு குறித்து விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இப்போட்டியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகள் பங்கேற்றன. 5 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம், ரொக்கப்பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியினை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பல்லடம் அருகே நிலத்தகராறில் அடியாட்களை வைத்து பெண்களை தாக்கும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நல்லூர்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர்கள் ஆறுமுகம், வள்ளியம்மாள் தம்பதியினர். இவர்கள் தங்களுக்கு சொந்தமான 8 சென்ட் நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்களது வீட்டின் அருகே இருக்கும் 3 சென்ட் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக கூறி வரதராஜன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அத்துடன் தம்பதி இருவரையும் தாக்கியதாக
காட்பாடி அருகே பாலாற்றங்கரையில் ஆசிட் மற்றும் ரசாயன கழிவுகளை வெளியேற்றிய லாரியை பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் திருவலம் அடுத்து ஈபி கூட்ரோட் பகுதியில் தனியார் ரசாயன தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. ஆலையில் இருந்து ஆசிட் மற்றும் ரசாயன கழிவுகளை காட்பாடி அருகே பாலாற்றங்கரையில் வெளியேற்றியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் இருந்த புற்கள், செடி கொடிகள் அனைத்தும் கருகி போயின. மேலும் நெடி தாங்காமல் அப்பகுதி மக்கள் லாரியை சிறைபிடித்தனர். புதுச்சேரியின் இரு புராதன கோயில்களில் உண்டியல் சேவையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். இதில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மேலாளர் ரவிசங்கர் சாஹூ உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள வேதபுரீஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில்களில் கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் 8 உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் சிவகுமார் சாமி தரிசனம் செய்தார். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிலையில் திரைப்பட நடிகர் சிவகுமார் கோயிலுக்கு வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவகுமாருடன் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சேலத்தில் டிவிஎஸ் எக்ஸல் மொபைட்டை மட்டும் குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பழத்தோட்டம் மேட்டூரை சேர்ந்த மைதிலி தனது மொபைட்டை காணவில்லை என மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக மொபைட்டில் வந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் தாரமங்கலத்தை சேர்ந்த விசைத்தறி கூலி தொழிலாளி மாரியப்பன் என்பதும் இவர் பல்வேறு பகுதிகளில் டிவிஎஸ் எக்ஸல் மொபைட்டை மட்டும் குறிவைத்து திருடியதும் தெரியவந்தது. அவரிடமிருந்து 21 டிவிஎஸ் எக்ஸல் மொபைட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 26ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும், 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, கன்னியாகுமரி உள்பட 9 மாவட்டங்களிலும், மார்ச் 1ஆம் தேதி நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகரிக்கும், காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.